வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, இன்னைக்கு ஒரு நடிகர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்ஐபி மெசேஜ் நம்ம சேனல்ல போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நடிகர் ராஜேஷ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக அவர்கள் இறந்திருக்காங்க. வயசும் 75. ஸோ ஏஜ் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். திடீர்னு அவருடைய மரணம் நிகழ்ந்ததுனால, அது நிறைய பேருக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஒரு அழகான ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே கூட இருக்க நடிகர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அதாவது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது, ஆரோக்கியமான விஷயங்களை பண்றது, மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிறது, லைஃப பியூட்டிஃபுல்லா வச்சுக்கிறது. இதெல்லாமே வாழ்ந்து காண்பித்த ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது. அவர் அந்த விஷயத்த ஃபாலோ பண்றத மட்டும் இல்லாம, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த விஷயங்கள கத்துக் குடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் நடிகர் ராஜேஷ் அவர்கள். அது மட்டும் கிடையாது. இவர் ஆரம்ப காலகட்டத்துல டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் பேசுற விதத்த பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஒரு அழகான ஒரு டீச்சர் நம்ம கிட்ட பேசினா, அதாவது நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத அழகா நம்ம மைண்ட்ல உட்கார வைக்கக்கூடிய ஒரு டீச்சர் பேசினா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அவரு பேசுவார். யாரையும் ஹர்ட் பண்ணாம, யார் மனசும் புண்படுற மாரி பேசாம, ஆனா சொல்ல வந்த பாயிண்ட் தெளிவா சொல்றது. இதெல்லாம் ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது. புக்ஸ் நெறைய படிங்க. லைஃப் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, குடிக்கிற தண்ணீல இருந்து எல்லாமே அவ்ளோ அழகா ஆரோக்கியமான விஷயங்கள மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவங்க சொன்ன மாரி நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து பார்க்கலாம். தப்பு கிடையாது. ஆனா நெறைய பேர் அத இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடும் சரி, அவங்க குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸும் சரி, எதுவுமே நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களா இருக்கிறது கிடையாது. எ என்ன வேணா சாப்பிடுவேன். எனக்கு டேஸ்ட்டா இருந்தா போதும். நான் சாப்பிடுவேன். அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி புக் ரீட் பண்றது. புக் ரீட் பண்றது அந்த பழக்கம் இப்ப இல்லவே இல்ல. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மொபைல்லயே இருந்து எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மொபைல்ல எத்தன பேர் புக்ஸ் ரீட் பண்றோம்? யோசிச்சு பாருங்க. நாலேட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சும்மா நம்ம உட்கார்ந்து சின்ன சின்ன வீடியோஸ் பார்க்கறதுனால, இல்ல அதுல இருக்கிற யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதெல்லாம் நாலேட்ஜே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியணுமா, ஒரு புக்ல ஏ டு இசட் அந்த அட்டை டு அட்டை படிக்கிறது அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல்லா படிக்கிறது அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி பழக்கம்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இவருடைய வீட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு லைப்ரரி மாரி புக்ஸ் நெறைய இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவர் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணனால அவங்க படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கமா தான் இருக்கும். போன ஜெனரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷன் அவங்கலாம். சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்குலாம் முக்கியமான பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தாலே இந்த புக் ரீட் பண்றதா தான் இருக்கும். இந்த புக் ரீட் பண்றதுல கிடைக்கக்கூடிய ஒரு நாலேட்ஜ் வேற எதுலயுமே கிடைக்காது. நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் எப்பயோ ஸ்கூல் படிக்கும்போது ரீட் பண்ண விஷயம் எல்லாம் இன்னை வரைக்கும் எனக்கு மறக்கவே மறக்காது. எங்கேயோ ரீட் பண்ணியிருப்பேன். எங்கேயோ ரீட் பண்ணிருப்பேன். ஏதோ ஒரு பேரா இருக்கும். ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். இருந்தா கூட திடீர்னு நியூஸ்ல அந்த பேர் ஃபிளாஷ் ஆகும்போது, அன்னைக்கு நம்ம இவர பத்தி ஒரு நியூஸ் ரீட் பண்ணோமே அப்படிங்கிறது ஃபிளாஷ் ஆயிட்டு போகும். சோ அந்த ரீடிங் அப்படிங்கிறது அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது வெறும் கதை புத்தகமா மட்டும் இல்லாம, இன்ஃபர்மேஷன் புத்தகங்களையும் படிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாது. கம்ப்யூட்டர்லயோ, இல்ல மொபைல்லயோ நம்ம மெமரின்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த மெமரி அப்படிங்கிறது மனிதனுக்கும் இருக்கு. மனித மூளையிலயும் அவ்ளோ மெமரி இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர்லயோ, ஒரு மொபைல்லயோ இல்லாத அளவுக்கு மனித மூளையில அவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. அவ்ளோ படிக்கலாம் நம்ம. அவ்ளோ நாலேட்ஜ நம்ம மண்டையில ஏத்தி வைக்கலாம். ஆனா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுதான்.
படிக்கணும். நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன வேலை வேணா பார்க்கலாம். எந்த ஸ்கூல்ல வேணா படிக்கலாம், எந்த காலேஜ்ல வேணா படிக்கலாம், எந்த வேலைக்கு வேணா போகலாம். ஆனா புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா நம்மளால டைம் ஒதுக்க முடியும். ஆனா அத நம்ம செய்யறதில்ல. நல்ல நாலேட்ஜ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நெறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்க. இப்பலாம் வந்துட்டு மொபைல்லயே புக்ஸ்லாம் நெறைய வந்துருச்சு. ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த டாபிக் சம்பந்தமா இருக்கக்கூடிய புக் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த டாபிக் சம்பந்தமா நம்ம எக்ஸ்பெக்ட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நீ வந்து காலேஜ்ல போய் டிகிரி தான் படிக்கணும், படிச்சு தான் வந்து அந்த நாலேட்ஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது. நீங்க மொபைல்ல சாதாரணமா அந்த புக் எடுத்து ரீட் பண்ணியே வந்துட்டு உங்க நாலேட்ஜ் எல்லாம் வளர்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது. ஃபுட் விஷயத்துல கூட நம்ம வந்து இந்த ஃபுட்ட தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப கண்ட்ரோலா ஃபாலோ பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். நான்லாம் வந்துட்டு எத வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன்னா, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிருவேன். குடிக்கவே மாட்டேன். எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு பயம். அது கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி குடுக்குற மாதிரி எனக்கு வந்து தோணும். சில நேரம் வந்து சில சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது கூட அதுல நெறைய கெமிக்கல் இருக்கு அப்படின்லாம் தோணும். ஸோ அந்த மாரிலாம் இருக்கிறதுனால இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சோடா மாதிரி வருது இல்லையா? அந்த மாரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிக்கிறது இல்ல. ஸோ அத வந்து நான் ஃபாலோ பண்றேன். இத மாரி நீங்களும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம். ஆ இந்த நடிகருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நம்ம வந்து ஒரு புக் ரீடிங்கையும், ஒரு ஃபுட் ஹேபிட் நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்டையும் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நம்ம அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.